டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா எரேமியா 38. மாத்தானின் மகன் செபட்டியா, பஸ்கூரின் மகன் கெதலியா, செலையாமின் மகன் யூகால், மல்கியாவின் மகன் பஸ்கூர் ஆகியோர் மக்கள் எல்லோருக்கும் எரேமியா அறிவித்து கொண்டிருந்த கீழ்கண்ட சொற்களை கேட்டார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகரில் தங்கியிருப்பவன் வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் மடிவான். கல்தேயர் பக்கம் தப்பி செல்பவனோ பிழைத்து கொள்வான். அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். அவன் உயிர் பிழைப்பான். ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனது படையிடம் இந்நகர் கையளிக்கப்படுவது உறுதி. அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். அரண்மனையில் இருந்த அரசவையோருள் ஒருவரான எபேது மெலேக்கு என்ற எத்தியோப்பியர் எரேமியா பால்கிணற்றில் தள்ளப்பட்டதை அறிய வந்தார். அப்பொழுது அரசன் பென்யமீன் வாயிலில் அமர்ந்திருந்தான். எபேது மெலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச்செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். எனவே எபேது மெலேக்கு ஆட்களை தம்மோடு அழைத்து கொண்டு அரச அரண்மனையின் கருவூலத்திற்கு கீழே சென்றார். அங்கிருந்து பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் எடுத்து கயிற்றில் கட்டி கிணற்றில் கிடந்த எரேமியாவிடம் இறக்கினார். எத்தியோப்பியரான எபேது மெலேக்கு எரேமியாவிடம் இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் அக்குளுக்குள்ளும் கயிற்றுக்கும் இடையே வைத்து கொள்ளும் என்று வேண்டினார். எரேமியாவும் அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் வெளியே தூக்கினார்கள். அதன்பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆள் அனுப்பி அவரை ஆண்டவர் இல்லத்தின் 3ஆம் வாயிலுக்கு வரவழைத்தான். அரசன் எரேமியாவை நோக்கி, நான் உம்மிடம் ஒன்று கேட்பேன், நீர் என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று சொன்னான். எரேமியா செதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினால் நீர் கேட்க மாட்டீரே என்றார். அதற்கு அரசன் செதேக்கியா, நமக்கு இந்த உயிர் கொடுத்த வாளும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் உம்மை கொல்ல மாட்டேன், உமது உயிரை பறிக்க தேடும் இம்மனிதர் கையில் உம்மை ஒப்புவிக்க மாட்டேன் என்று எரேமியாவுக்கு மறைவாக ஆணையிட்டு கூறினான். எரேமியா செதேக்கியாவிடம் கூறியது: படைகளின் கடவுளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீர் உடனே பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் சரணடைந்தால் உயிர் வாழ்வீர். இந்நகர் தீக்கிரையாகாது, நீரும் உம் வீட்டாரும் பிழைத்து கொள்வீர்கள். பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் நீர் சரணடையாவிட்டால் இந்நகர் கல்தேயரிடம் கையளிக்கப்படும். அவர்கள் அதை தீக்கிரையாக்குவார்கள். நீரோ அவர்களது கைக்கு தப்ப மாட்டீர். அப்பொழுது அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, கல்தேயரிடம் ஏற்கனவே சரணடைந்துள்ள யூதா நாட்டவர் மட்டில் எனக்கு அச்சமாய் உள்ளது. நான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களது பழிப்புக்கு ஆளாவேன் என்றான். அதற்கு எரேமியா, இல்லை, நீர் கையளிக்கப்பட மாட்டீர். நான் உமக்கு எடுத்துரைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கு செவிகொடும். அது உமக்கு நலம் பயக்கும். நீரும் உயிர் பிழைப்பீர். நீர் சரணடைய மறுப்பீராகில் இவ்வாறு நடக்கும் என ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். யூதா அரசனின் அரண்மனையில் எஞ்சியிருக்கும் பெண்கள் எல்லோரும் பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உம்மை வஞ்சித்து அடக்கிவிட்டார்கள், உம் கால்களை சேற்றில் அமிழச் செய்து உம்மை விட்டு அகன்று போனார்கள் என கூறுவார்கள். உம் மனைவியர் மக்கள் அனைவரும் கல்தேயரிடம் கொண்டு போகப்படுவார்கள். நீரோ அவர்கள் கைக்கு தப்ப மாட்டீர். மாறாக பாபிலோனிய மன்னனால் நீர் பிடிபடுவீர். இந்நகர் தீக்கிரையாகும் என்றார். அதற்கு செதேக்கியா எரேமியாவிடம், நான் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியானால் நீர் சாவுக்குள்ளாக மாட்டீர். நான் உம்மோடு பேசினதாக தலைவர்கள் கேள்வியுற்று உம்மிடம் வந்து, நீர் அரசரிடம் என்ன கூறினீர்? அரசர் உம்மிடம் என்ன சொன்னார்? எங்களிடம் எதையும் மறைக்காதீர். நாங்கள் உம்மை கொல்ல மாட்டோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகாதவாறு யோனத்தான் வீட்டிற்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று நான் அரசனை வேண்டிக் கொண்டேன் என்று
நீர் அவர்களிடம் சொல்லிவிடும் என்றான். பின்னர் தலைவர்கள் அனைவரும் எரேமியாவிடம் வந்து அவரை வினவிய பொழுது அரசன் சொல்லியிருந்தபடி அவர் பதில் உரைத்தார். எனவே அத்தோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். பேசியதை யாரும் ஒட்டு கேட்கவில்லை. எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாள் வரை எரேமியா காவல் கூடத்திலே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.